வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். சிம்மம் சிங்கத்துக்கே உரிய ஒரு அடையாளம்னு சொல்லலாம். ஆற்றல் மிகுந்திருக்கக்கூடிய நெருப்பு ராசி. ஆளுமை பண்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். தன்னை மதிக்கக்கூடியவங்களும் மதிப்பாங்க. இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சமும் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். வாழ்க்கையில் பெற்றவங்க ஆசிரியர்கள் வாழ்க்கையில் முன்னோடியை பொறுத்த வரைக்குமே இவங்க எப்போதுமே அவங்கக்கிட்ட பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் மற்ற நேரங்களில் இவங்க எப்பயுமே ஒரு கம்பீரமாக வளரக்கூடிய காட்டு சிங்கம் மாதிரின்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க காசு பணம்லாம் எதையுமே விரும்புறது இல்லைங்க. உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள். இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்குமே ஒரு சின்ன சின்ன பாராட்டு, இது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். விட்டு கொடுத்து போகக்கூடிய பழக்கம் கொஞ்சம் இல்லை. ஆனால் தான் சொல்ல வரக்கூடிய கருத்தில் எப்போது உறுதியாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அறிவு கூர்மை, ஆய்வு செய்யக்கூடிய திறமைங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க சொல்கிற கருத்து கூட 100க்கு 90% சரியானதாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொறுப்புணர்ச்சி ரொம்ப மிக்கவங்க. பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடியவங்களாம் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். கோபப்படுறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு கூடவே பிறந்த ஒரு குணம். கோபம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, எதையாவது தூக்கி போட்டு உடைக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தையாக இருந்தாலும் அது திருவார்த்தையாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே சிம்ம ராசிக்காரங்க ஒரு சிந்தனைங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கும். எந்த நேரத்துலேயும் ஒரு உறுதியான மனநிலைமை, ஒரு குலையாத மனநிலைமை கொண்டவங்க தாங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ஒரு கம்பீரமாக இருந்தாலும் ஒரு ஐஸ் கட்டி மாதிரி பார்க்க இருக்குமா தான் தெரிவாங்க. அவங்கக்கிட்ட அன்பாக பேசினா இந்த ஐஸ் கரையிற மாதிரி கரைஞ்சிருவாங்கன்னு சொல்லலாங்க. குழந்தை மாதிரியான மனசுக்கும் சொந்தக்காரங்க. ரொம்ப எளிமையாக விரும்பக்கூடியவங்களாகவும் பெரும்பாலும் இருந்திருப்பாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு தாய் பாசம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டெல்லிக்கே ராஜானாலுமே தாய்க்கு பிள்ளைதாங்கிற கணக்கு தான் இந்த சிம்மராசிக்காரங்கன்னு சொல்லலாம். இது சிம்மராசிக்காரங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த வேலையும் செய்ய முடியாது. கோடி ரூபாய் நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அதோட விபரீதம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாகவே கூட யோகம் உண்டுன்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் ஒரு சில நேரம் அடிமேல் அடிங்கிறது விழ தான் செய்யும். ஆனால் அது எல்லாமே தாண்டி வரக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்கன்னு சொல்லலாம். குழந்தைக்கு குழந்தையா பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவங்களும் இந்த சிம்மராசிக்காரர்கள் தாங்க. இவற்பட்ட சிம்மராசி என்பவர்கள் நீங்கள் எப்போதுமே முன்னோரை நினைச்சு ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வரதும், திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் நீங்கள் பார்வை இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். உங்கள் தாய் தந்தையரை கூடவே வச்சு நீங்கள் பேணி பாதுகாக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். மேலுமே இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை தொடர்ந்து பெற போறீங்கன்னு பார்க்கலாம். மேலும் சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இது வரைக்குமே சிம்ம ராசி என்பவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றங்களை தந்திருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் ஆரம்பத்தில் பல தடைகளை சந்திச்சிருந்தால மனசில் ஏகப்பட்ட பாதிப்பு சந்திச்சிருக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். இனி கொஞ்சம் உங்களுக்கு துணிச்சல் அதிகமாகவே வெளிப்படும். இவ்வளோ நாள் ரொம்ப அமைதியாக எல்லாமே பொறுமையாக கடந்து வந்துட்டிங்கன்னு சொல்லலாம். இனி பொங்கு எழுப்போறீங்க. குட்டை எத்தனை நாள் தான் குடிய முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். இனி எதிர்கள் யாரையாக இருந்தாலும் சூறையாட போகிறீங்கன்னு சொல்லலாம். வேலையிலையும் சரி, வியாபாரத்துலையும் சரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் அதிரடி தாங்க. சாதம் இருந்தா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இனிமேல் நடக்க போகுது. எல்லாமே தடாபடலாக செய்ய போகிறீங்க. வேலையிலையும் வியாபாரத்துலையும் நினச்சி பார்க்க முடியாத நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க. ஏமாத்தினவங்க முன்னாடியே தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. இந்த நேரத்தில் குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாட்டையும் தவறாமல் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்லதுங்கிறது தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் இந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாத வரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சிம்ம ராசிக்குரியதாக இருக்குதுங்க. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இந்த மாத காலகட்டங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் நல்லபடியாக இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு நல்லது தான். ஆனால் பணம் வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியிலையும் குழந்தைகளுடைய வழியிலையும் கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆரோக்கிய ரீதியாக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் நலனில் கவனமாக இருக்கு பாருங்கள். மருத்துவ செலவு தவிர்க்க முடியாது. நிரந்தரமாக மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு வரக்கூடிய நோயாளிகளாக இருந்தால் கூட இந்த நேரம் ஒரு சரியான நேரத்துக்கு வயசானவங்களாக இருந்தால் மருந்தை சரியாக எடுத்துக்க பாருங்கள். இரவு நேரங்களில் நடமாடுறது, இந்த கழிவறைக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்கிறப்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கீழே விழுந்து அடிபடுற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிக்கனமாக இருக்க பாருங்கள்.
திருமண முயற்சி இந்த நேரம் ரொம்ப யோசிச்சு பின்னாடி தான் எதையுமே செய்யணும். வரனை பொறுத்த வரைக்குமே நல்ல வரனை தேர்ந்தெடுக்கிறது உங்கள் கையில் தான். நெருங்கின உறவினர் வகையில் கருத்து வேறுபாடு, தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படலாம். கொஞ்சம் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தையில் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே நீங்கள் ஒன்று சொன்னால் வேற ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்க தான் இப்போ அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் மேலுமே நீங்கள் பேச்சில் கட்டுப்பாடாக தான் இருக்கணும். சப்தம ஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானால் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யோன்யத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த நேரம் பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. சின்ன உடல் உபாதை, மருத்துவருடைய ஆலோசனை இது எல்லாமே பெறது இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீ பெரியவங்களா நான் பெரியவங்களான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஈகோ வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். அதனால அது எல்லாமே விட பாருங்க. இந்த நேரம் அன்பா பேசினாலே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த நேரம் ஆதரவு, அன்பா பேசக்கூடிய 4 வார்த்தை இது நீங்களுமே உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட கொடுத்து பாருங்க. நிச்சயம் குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பாக அமையக்கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே 8ஆம் இடத்துல சூரியன் ராகு இணைஞ்சிருக்கிறதால, ஜீவனஸ்தானத்தில் குரு இருக்கிறதால தினமுமே அன்னன்னைக்கு என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் கொஞ்சம் பொறுப்பாக கவனமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். பெரிய அளவில் பாதிப்பு தராது. வேலையில் கொஞ்சம் கண்டிப்பு காட்டுவாங்க. மேலதிகாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் மேலே கொஞ்சம் கோபப்படுறது, கண்டிப்பாக காட்டுறது எல்லாமே செய்வாங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. பொறுமையாக இருக்கிறதா இந்த நேரம் நல்லது. ஏன்னா எதிர்காலத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும். கூட வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் ஒத்துழைப்பு தருவாங்களான்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால் அதை எல்லாமே எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்குமே எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே செய்ய முயற்சி செய்ய பாருங்கள். வேறு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் வேண்டாம். அடுத்து வரக்கூடிய மாதத்தில் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு சந்தரிக்கிறது, 8ஆம் இடத்துல சூரியன் ராகு சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கும். ஆனால் அது எல்லாமே சமாளிச்சிருவீங்க. உற்பத்தி அளவை கொஞ்சம் அளவாக வச்சுக்க பாருங்கள். பெரிய அளவில் எதுவும் இந்த நேரம் உற்பத்தி பண்ணுறது வேண்டாம். குறிப்பாக ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால இந்த நேரம் கைமாத்தா பொருள் கொடுக்கறது, கடனுக்கு பொருள் கொடுக்கறது இது எல்லாமே வேண்டாம். கூட்டாளிகள் விஷயத்தில், தொழிலாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எதுலேயுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஒரு புதுசாக முதலீடு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளிப்பட பாருங்கள். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. சுக்கிரனும் செவ்வாயும் இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கிறாங்க. மற்ற கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதரவாக இல்லை. வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது. கொஞ்சம் உங்களுக்கு வருமானம், அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வருமானமும் அதில் எந்த வித பாதகமும் இல்லை. கைக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கூட இந்த நேரம் நீங்கள் வருமானம் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அதனால கொஞ்சம் இந்த நேரம் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்ய பாருங்கள். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சுக்கரனும் செவ்வாயும் அனுகூலமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் 8ஆம் இடத்துல சூரியன் ராகு சேர்ந்துருக்கிறதாங்க நீங்கள் பேச்சில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வெளியிடத்தில் பேசுகிறீங்க, ஒரு மேடை பேச்சில் பேசுகிறீங்கன்னா நிதானமாக பேசுகிறது நல்லது. மக்கள்கிட்ட செல்வாக்கு, நம்பிக்கை இது எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. பெரும்பாலுமே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, உங்களுக்கு துணையாக நிற்பாங்க. அதுலேயும் எந்த வித பாதிப்பும் இல்லை. பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. கொஞ்சம் எதுலேயுமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்விக்கு அதிபதியான எல்லா கிரகமுமே சுபம் பலம் பெற்று தான் இருக்குது. படிப்பில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் முழு ஈடுபாட்டோட ஆர்வத்தோடு படிக்கிறது மட்டும்தான். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் என்ன தான் படிப்பில் நல்ல முயற்சி கொடுத்துருந்தாலுமே ஆரோக்கிய வகையில் தொந்தரவு வந்துட்டால் படிப்பு பாதிக்கப்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்ற மாணவிகளோட நெருங்கி பழகாமல் இருக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் பேருக்கு களங்கம் ஏற்படுத்திடுவாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக பெற முடியும். நீங்கள் செய்யக்கூடியது முயற்சி மட்டும்தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பூமி காரகனான செவ்வாய் பூரண சுபபலத்தோட லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். நல்ல விளைச்சல் கிடைக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கிடைக்குது. பழைய கடை இருந்தால் முதல்ல அதை அடிக்கிற வழியை பாருங்கள், கண்டிப்பாக நிம்மதி உண்டாகும். நவீன விவசாய வசதி இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்தணும்னு நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே தாராளமாக அமைய வாய்ப்பு இருக்குது. அத்தியாவசியமான தேவை விவசாயத்துக்குன்னு இந்த நேரம் உங்களால் ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம். தண்ணீர், உரம், இடுபொருள், கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயம், அத்தியாவசிய தேவை இது எல்லாமே தாராளமாகவே கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்றவர்களுக்கு சுக்கிரனுங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் குருவால நன்மை ஏதாவது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, கவலை ஏற்படலாம். மனஸ்தாபம் தான் இந்த நேரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன வார்த்தை விட்டுருவாங்க. அதே இந்த நேரம் பெருசாக பூதகரமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் அதை எல்லாமே தவிர்க்க பாருங்கள். வாழ்க்கை துணை வழியில் அனுசரித்து நடந்துக்கிறதா அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நெருங்கின உறவுகள் வகையில் பொறுத்த வரைக்குமே தேவையில்லாத தலையீடு நீங்கள் தவிர்த்துட்டாலே குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை. 3ஆம் நபர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் குடும்ப வாழ்க்கை பேசிக்கிறது வேண்டாம். மற்றவங்க விவகாரத்தில் நீங்கள் வீட்டில் வந்து பேசுகிறது வேண்டாம். அதை விட்டுட்டாலே உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை.
திருமண வயசில் காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் வரன் அமையறதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி தான் நல்ல வரன் அமையும். வேலை இல்லாத வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் ஆரம்பத்தில் தடங்கள் ஏற்பட்டு அதுக்கு பின்னாடி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன் ராகு இணைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் உடல் நல்ல கவனமாக இருங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுறது, இரவு நேரங்களில் நடமாடுறது இது எல்லாமே வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் தனியாக வெளியே போகிறத தவிர்த்துட்டாலே போதும். குலதெய்வ தரிசனம் தாங்க இந்த நேரம் உங்களுக்கு எல்லா வகையிலும் கை கொடுக்கும். அதனால ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் காலையில் கிழக்கு நோக்கி 5 மண் அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. அப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படும். அப்படி செய்யறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.